ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரோனோ, எஃபிவி ட்ரோனோ இல்லை ஒரு ஆர்சி பிளேனோ செய்ய போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் தேவைப்படும். மேபி ஒரு ஆர்சி பிளேனுக்கு அது எக்ஸாக்ட்லி தேவைப்படாது. பட் அது இருந்தால் இன்னும் உங்கள் லைஃப் பெட்டராகும் ஆர்சி பிளேனை பறக்க வைக்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலர்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதில் எது நம்ம ட்ரோனுக்கு செட் ஆகும், அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஹார்ட்வேர் மட்டும் இல்லை, அதில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை பற்றியும் பார்ப்போம். ஃப்ளைட் கண்ட்ரோலர் என்ன பண்ணுது? நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் இது பறக்கிறத கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. பட் அதை மட்டும்தான் அது பண்ணுதா? பேசிக்காக ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனை ட்ரோனில் பண்ணுது. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கொடுக்குற ஆர்சி சிக்னலை டீகோட் பண்ணி அதுக்கேற்றாப்புல ட்ரோனை பறக்க வைக்குது. செகண்டு, இட் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி. இதில் வந்து பிஐடி கண்ட்ரோல் இருக்குது. அது மூலமாக ட்ரோனோட மோட்டரையோ இல்லை சர்வோயோ பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி ட்ரோனை ஸ்டேபிளாக பறக்க வைக்குது. எய்தர் இட் கேன் பி அ குவாட்காப்டர், எஃபிவி ஆர் ஆர்சி பிளேன். என்ன காம்பவுண்ட்ஸ்லாம் ஒரு பிசிக்குள்ளே இருந்தால் அதை நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலில் கொடுக்கலாம். இல்லை இந்த கொஸ்டினை இப்படி கேட்போம், ஃப்ளைட் கண்ட்ரோலில் என்னென்ன பேசிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும்? இதில் நிறைய காம்பவுண்ட் இருக்குது. பட் சம் காம்பவுண்ட் மஸ்ட்டு, சம் காம்பவுண்ட்ஸ் ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரெயின் இருக்கணும். அதாவது இதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கணும். அது மோஸ்ட் ப்ராபப்லி ஃப்ரம் STM32 ஃபேமிலி. இது வந்து ஜஸ்ட் லைக் அ கம்ப்யூட்டர். இட் ப்ரொவைட்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன் தட் ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஹேஸ் டு டூ. லைக் ட்ரோனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் டெரைனில் நேவிகேட் பண்ணுறது, போர்ட்ஸு, லேண்டிங் பண்ணுறது, ஆர்ம் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதில் கைரோஸ்கோப் அண்ட் ஆக்சிலரோமீட்டர் இருக்கணும். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரோனோட ஓரியன்டேஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கைரோஸ்கோப் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அவுட்புட் தரும் அண்ட் ஆக்சிலரோமீட்டர் வந்து ஆக்சலரேஷன் அவுட்புட் தரும். இதை வச்சு தான் ட்ரோனுக்கு கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு ஃப்ளைட் கண்ட்ரோலரால் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரோன் எவ்வளோ டில்ட் ஆகுது, ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ இல்லை சைட்லேயோ, இதை வச்சு தான் ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு தெரியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். இன்புட்ஸ் மோஸ்ட்லி சீரியல் போர்ட் இல்லைனா I2C போர்ட்ஸ் மூலமாக. இது எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் எலமெண்ட்ஸோட அவுட்புட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்புட்டாக ஃப்ளைட் கண்ட்ரோலுக்கு கொடுக்க. எக்ஸ்டர்னல் எலமெண்ட்னா லைக் ரேடியோ ரிசீவர், GPS மாடல், மேக்னட்டோமீட்டர், அந்த மாதிரி. அதே அவுட்புட் போர்ட்ஸ் வந்து லைக் மோட்டர் அண்ட் சர்வோவை கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஃபைனலாக லாஸ்ட்டாக ரெக்வயர்ட் பார்ட் வந்து வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன். கரண்ட்லி நம்ம ஆர்சி பிளேனையோ இல்லை ட்ரோனையோ பவர் பண்ண ரிலேட்டிவ்லி ஹை வோல்டேஜ் பேட்டரியை யூஸ் பண்ணுறோம். 2SO, 3SO, 4SO இல்லை 6S. பட் எல்லா எலக்ட்ரானிக்ஸும் வந்து 5 வோல்ட் ஆர் 3.3 வோல்ட்டில் தான் ரன் ஆகுது. அதுக்கு தான் ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து இந்த இன்புட் வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணி அந்தந்த காம்பனன்ட்ஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி தரணும். இதை தவிர ஆப்ஷனலாக நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. லைக் மேக்னட்டோமீட்டர், இது ப்ரிசைஸ் நேவிகேஷனுக்கு தேவைப்படும். பேரோமீட்டர், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சென்சர்ஸ், டிடெக்ட் அண்ட் அவாய்ட் சென்சர்ஸ், சம்டைம் பேலோட்ஸ். ஃப்ளைட் கண்ட்ரோலரை மேஜராக 2 டைப்ஸாக சொல்லலாம். மல்டி ரோட்டர் ஓரியன்ட், இன்னொன்று வந்து ஆர்சி பிளேன் ஓரியன்ட். இது ஜஸ்ட் ஸ்பெஷலைசேஷனுக்காக நம்ம பிரிச்சிருக்கோம். இட் டசன்ட் மீன் தட் நம்ம மல்டி ரோட்டர் ஃப்ளைட் கண்ட்ரோலரை ஆர்சி பிளேனில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை, அண்ட் வைஸ் வெர்சா. இது இல்லாமல் ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு இல்லை ஆல் இன் ஒன்னு ஒரு டைப் சொல்லலாம். அப்புறம் FPVல யூஸ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் ட்ரோனில் யூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு பிரிக்கலாம். லைக் பிக்ஸாக், PDB ஃப்ளைட் கண்ட்ரோலர். அப்புறம் ஃப்ளைட் கண்ட்ரோலரோட சைஸை பொறுத்து 30x30, 20x20, 25x20 இந்த மாதிரியும் நிறைய இருக்குது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் சாய்ஸ். நம்ம எந்த ட்ரோன் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறோமோ டிசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து இதை செலக்ட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் பிக்ஸாக் அண்ட் FPV ஃப்ளைட் கண்ட்ரோலர், வெல், அதை நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபேமிலி. F1, F3, F4, F7 அண்ட் H7. இதெல்லாம் மெமரி அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட் பேஸில் பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், F1ல 128 KB ஃப்ளாஷ் மெமரி இருக்கும், 72 MHz ப்ராசஸிங் ஸ்பீட் இருக்கும். சிமிலர்லி F4ல பார்த்தீங்கன்னா 512 KB மெமரி இருக்கும், 100 MHz ப்ராசஸிங் ஸ்பீட் இருக்கும். H7 தான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். அதில் வந்து 2 MB ஃப்ளாஷ் மெமரி இருக்கும், 488 MHz ப்ராசஸிங் ஸ்பீடோட. ஹார்ட்வேர் பற்றி நிறைய பார்த்தோம். நெக்ஸ்ட் லெட்ஸ் லேர்ன் லிட்டில் பிட் அபவுட் சாஃப்ட்வேர். எந்த அளவுக்கு ஹார்ட்வேர் முக்கியமோ அதே அளவுக்கு சாஃப்ட்வேரும் முக்கியம். சாஃப்ட்வேர் இல்லாமல் ஃப்ளைட் கண்ட்ரோலரால் ஒன்றும் பண்ண முடியாது. கரண்ட்லி 3 மோஸ்ட் பாப்புலர் சாஃப்ட்வேர் ஃப்ளைட் கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டு பைலட், செகண்டு பீட்டா ஃப்ளைட், தேர்டு iNav. நான் ரொம்ப டெப்த்தாக இதுக்குள்ளே போக விரும்பலை. பட் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் ஜென்ரலாக சொல்லணும்னா ஆர்டு பைலட் வந்து ஒரு பக்காவான நேவிகேஷன் ட்ரோன் ஆர் ஒரு அட்டானமஸ் ட்ரோன் ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பீட்டா ஃப்ளைட் மோஸ்ட்லி ஃபார் பார்த்தீங்கன்னா ரேசிங் ஆர் ஃப்ரீ ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் iNav வந்து இந்த ரெண்டும் கலந்த காம்போவாக வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஃப்ளைட் கண்ட்ரோலர் எல்லா சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணலாம். பட் சம் ஃப்ளைட் கண்ட்ரோலரில் வந்து ஏதாவது ஒன்று சப்போர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா F411 அண்ட் F722 ஃபேமிலி மைக்ரோ கண்ட்ரோலர் ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து ஆர்டு பைலட் ஃபேர்மரை சப்போர்ட் பண்ணாது.
ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போதே கரெக்டானதை சூஸ் பண்ணும். எந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் வேணாலும் வாங்கலாம், பட் செக் திஸ் மினிமம் ரெக்யர்மெண்ட் பிஃபோர் பையிங். மினிமம் 3 ஹார்ட்வேர் சீரியல் போட்டாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ரிசீவருக்கு, செகண்ட் ஜிபிஎஸ்க்கு, இன்னொன்று டெலிமெட்ரி இல்லைனா வீடியோ ஃபீடுக்கு. அடுத்து I2C போர்ட் இருக்கா பார்த்துக்கோங்க. மோஸ்ட் STM32ல I2C போர்ட் இருக்கு, பட் நிறைய ஃப்ளைட் கண்ட்ரோல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அதுக்கான பேட்ச் ப்ரொவிஷனை கொடுக்க மாட்டாங்க. தேர்டு, டோன்ட் பை F411 அண்ட் F722 ஃபேமிலி மைக்ரோ கண்ட்ரோலர் ஃப்ளைட் கண்ட்ரோலர். என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா கோ ஃபார் F405 இல்லைனா F745. அண்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் அண்ட் ஃபியூச்சரான ஆப்ஷன்ஸ் வேணும்னா கோ ஃபார் H7 வெர்ஷன். எவ்வளோ அவுட்புட் போட்டி இருக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் குவாட் பில்ட் பண்ணுறீங்கன்னா நாட் மச் ப்ராப்ளம். இன்கேஸ் ஆக்டா இல்லை ஹெக்ஸா பில்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல அவுட்புட் போட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹோப் யூ கைஸ் லேர்ன் சம்திங் நியூ. ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பிகினரோ இல்லை உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண சப்போர்ட் வேணுமோ இல்லை எதுவும் கொலாபரேட் பண்ணி புதுசாக பண்ணுமோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர் இங்கே தெரியிற QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ட்ரோன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் ட்ரோன் தமிழன் சைனிங் ஆஃப்.